வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்க்க போகிறது டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அது சம்மந்தமான ஒரு சின்ன தகவல் தான். நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரு 10 நாளில் அப்டேட் வரப்போகுது அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது அஃபிஷியல் இன்அஃபிஷியல் அதெல்லாமே தாண்டி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் இதற்கான அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்துடும். முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த 4000 போஸ்டிங் அப்படின்றதுமே ஃபுல்லாக பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி கொடுத்த நோட்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ளஸ் வந்து இப்போ கொடுத்துருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் ரெண்டுமே வந்து அந்த 4000 வேக்கன்சியும் ஃபுல்லப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது தான் இருக்குது. இன்னும் வந்து அதுக்கான அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஒரு நாட்களில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாகவே ப்ரெஸ் ரிலீஸாகவே அஃபிஷியலாக வெப்சைட்டில் வரும். அது இல்லாமல் ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு வந்துட்டு இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது கூடிய விரைவிலே வரப்போகுது. நமக்கு கிடைச்ச தகவல் அப்படின்றது தான். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வரப்போகுது. எல்லோரும் தயாராக இருந்துக்குங்க, ரெடியாக இருந்துக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கோம், சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் தயாராக இருக்கணும் அப்படின்றத. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றத ரெடியாக வச்சுக்கிங்க. சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. அப்ளிகேஷன் போடும்போது, அதாவது எக்ஸாம்பிளாக ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், பேரில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அது. பட் ஒரு கம்யூனிட்டியவே சேஞ்ச் பண்ணி கொடுக்குறது, இல்லை வந்து ப்ரியாரிட்டியில் சேஞ்ச் பண்ணுறது, அதாவது பிஎஸ்டிஎம் இல்லாமல் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்னு கொடுத்துறது, இல்லை டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்க மாட்டீங்க எஸ் அப்படின்னு போட்டு கொடுத்து ஆதரவற்ற விதவை அப்படின்னு அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே ரிசர்வேஷனை பாதிக்கும். ஸோ ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அப்ளிகேஷனில் நீங்கள் ஏதோ தவறுகள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இல்லை ரிசர்வேஷனை பாதிக்காமல் சும்மா பேரில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இனிஷியலில் தப்பாகிடுச்சு அப்படின்னா அது வந்து பெரிய அளவில் பாதிப்பு அப்படின்றது ஏற்படுத்தாது. நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரிஜினல் ப்ரூஃபை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ப்ரூஃப் காமிச்சா அவங்க ஓகேன்பாங்க. பட் இந்த ரிசர்வேஷனே பாதிக்கிற மாதிரியான தவறுகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளாக எம்பிசியாக இருப்பீங்க, பட் பிசின்னு கிளிக் பண்ணி உள்ளே போயிருக்கீங்க அப்படின்னா பிசியில் வரக்கூடிய அந்த 31% ரிசர்வேஷனுக்குள்ளே தான் நீங்கள் உள்ளே போயிருக்கீங்க. அப்படின்றனால தான் நீங்கள் உங்களுக்கு வேலையும் கிடச்சிருக்கு, அதாவது உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. ஒருவேளை எம்பிசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வர முடியாது. அதாவது உங்களோட ஒரிஜினல் கம்யூனிட்டியை போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வர முடியாத வாய்ப்பாக கூட இருந்திருக்கும். ஆல்ரெடி பிசியில் உள்ளே வர வேண்டிய ஒருத்தருக்கு பதிலாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் அப்படின்றது, நிறைய ரிசர்வேஷனை பாதிக்கிற மாதிரியான தவறுகள் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர முடியாது. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இதிலேருந்து சிவியிலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அதே போல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி தான், முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம், எல்லோரும் தயாராக இருந்துங்க, தயார் நிலையில் வச்சுக்கிங்க அப்படின்னு. பட் யாரும் அதை வந்து பெருசாக கன்சிடர் பண்ணலை. அது ரிசல்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் அதனுடைய பரபரப்பு அப்படின்றது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போவே கொஞ்சம் தயார் நிலையில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது உடனே வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு மேலெல்லாம் டிலே ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகளே இல்லை. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்னு இல்லைங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருந்துமே சரி. ஸோ அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது டக்குன்னு வரப்போகுது. எல்லாருமே ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளே எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஓகே ஏதோ ஒரு விஷயம் அடுத்து நடக்க போகுது அப்படின்றது நமக்கும் தெரிய வருது. ஸோ அதனால் 10 நாள் தான் டைம் உங்களுக்கு. அந்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ரெடி பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பராக வச்சுக்கிங்க. 10 நாளைக்கு அப்புறம் கண்டிப்பாக டைம் இருக்காது. எல்லாமே உடனே வரப்போகுது, உடனே அப்டேட் ஆக போகுது. நீங்கள் உங்களுக்கு டைம் பத்தலை அப்படின்னு தான் வருத்தப்பட போகிறீங்க. அதனால தான் சொல்லிக்கிறேன், இப்போவே பண்ணிடுங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்றத. ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்ஸில் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், டிபார்ட்மெண்ட்டில் வேலை நடக்குது. அதனால் கொஞ்சம் தயாராக இருந்துக்குங்க. வேறு எதுவும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் தொடர்ச்சியாக நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.